இவர் ஆட்டத்தை பார்த்து சவனேன்னு கொட்டடிச்சிட்டு இருந்தவனே டென்ஷன் ஆயிட்டானா பாருங்களேன். சவனேன்னு நல்லா கொட்டடிச்சிட்டு இருந்த மனுஷங்கிட்ட ஆடுறேங்கிற பேர்ல வெறுப்பேத்தினா பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? பாட்டி இந்த அளவுக்கு ஒயின் ஷாப்புக்கு வந்து கோட்டரை வாங்கி குடிக்கிற அளவுக்கு கஷ்டப்படுதுன்னா அதோட மனசை யாரு காயப்படுத்திருப்பா? அதுலயும் நீங்க கொஞ்சம் கூர்ந்து பாத்தீங்கன்னா பாட்டி கோட்டருக்கு தண்ணி கலக்காம ராவா அடிக்குது. இந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்களா? இதுக்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த மனுஷ பிறவிகளை இப்படிதான். விலங்குகள் வாழ்ற இடத்துல இவங்க போய் நின்றுக்கிட்டு எங்களை முட்டை வருது குத்த வருது அப்படின்னா நியாயமா இது? மலையில ஆடு வாழ்ந்துகிட்டு இருக்கு, அங்க போய் சும்மா இருக்கிற ஆடை சொரிஞ்சு பார்த்த மாதிரி நீங்க இப்படி பண்ணலாமா? வீட்டில் ஏதாவது வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. நம்ம வேலை செய்கிற மாதிரி இந்தியாவில் கம்பெனியே கிடையாது. இதை சொன்னால் திட்டுறாங்க. புண்பட்ட நெஞ்சை புகைவிற்று ஆற்றல் வேண்டும். ஒருவேளை அது இதுதானோ? கடுகு சிறுசானாலும் காரம் குறையாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வீடியோ. அவன் பாட்டுக்கு வந்தான், அவன் சைஸுக்கு வலையை விரிச்சான், இவ்வளோ மீன் அள்ளிட்டான். நம்ம மீன் பிடிக்கும் போதுல இவ்வளோ மீன் நம்பிட மாட்டுக்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே இதுக்கு ஒரு பதில சொல்லுங்க. பாட்டி சரக்கு அடிக்கா இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கா? முறுக்கு சைடிஷா இருக்கு, அப்போ மெயின் டிஷ் நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இந்த மனுஷன் எத்தனை செங்கலை தூக்கிட்டு போறாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவரோட உண்மையான திறமைக்கு நீங்க ஒரு லைக்கை கொடுத்துருங்க.